ஏசுன்றத்தும் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம், பயம் அவசியமா? ஆவியானவர் உணர்த்தின வசனம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் அதிகாரம் 4 வசனம் 1. ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க, உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போவானாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். Let us therefore fear, lest a promise being left us of entering into his rest, any of you should seem to come short of it. Hebrews chapter 4 verse 1. என கண்மானவர்களே, இந்த இடத்திலே இந்த நிருபத்தை எழுதினவர் தெளிவாக எழுதுகிறார். நம்ம எல்லாருக்கும் வாக்குத்தத்தம், நித்திய வாக்குத்தத்தம் தரப்பட்டுள்ளது. அதை சுதந்திரிக்க முடியாதபடிக்கு பின்வாங்கி போய்விடுவோமோ அப்படின்ற பயம் எல்லாத்துக்கும் இருக்கணும் அப்படின்னு இந்த இடத்துல தெளிவாக எழுதியுள்ளார். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் பயம் அவசியம் என்று நினைக்கிறோமா? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இன்னைக்கு உலகம் நம்மளுக்கு என்ன டீச் பண்ணுது அப்படின்னா, நாம பயத்தோடு இருக்கவே கூடாது, எது செஞ்சாலும் ஒரு துணிச்சலோடு செய்யணும் அப்படின்னு. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ஒரு சின்ன பையனா இருந்து ஒரு சர்டன் ஏஜ் வரைக்கும் எங்க வீட்டுல எங்களோட தாத்தா இருந்தாங்க. ஏதாவது ஒரு காரியத்துக்கு, அது என்ன வேணா இருக்கலாம், ஏதாவது ஒரு விஷயத்துக்கு எங்க தாத்தா காது கேட்கிற மாதிரி பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டோம்னா, இம்மிடியட்டா தாத்தா சொல்ற வார்த்தை என்னன்னா, இது ஓடுற பாம்பை மிதிக்கிற வயசு, இந்த வயசுல பயப்படுவியா அப்படின்னுவாங்க. அதாவது எதுக்குமே பயப்படக்கூடாது, அதுதான் அவங்களோட இன்டென்ஷன். இப்படி சொன்ன அந்த தாத்தாவும் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம், அவங்களுக்கு அரௌண்ட் ஒரு 65-70க்கு அப்புறமே எப்படின்னா, ஐயோ நம்மளுக்கு ஏதாவது ஆயிருமா, ஏதாவது ஒரு சின்ன ஃபீவர் வந்தா கூட இதனால ஏதாவது இம்பாக்ட் வந்துருமான்ற பயம் கடைசி வரைக்கும் இருந்தது. இதே மாதிரிதான் இன்னைக்கு நம்ம எல்லாருமே ஏதாவது ஒரு காரியத்துக்கு பயந்தவங்களா தான் இருக்கோம். அது பயம் வேறியாகுமே ஒழிய எல்லாருக்குமே காமனா பயம் இருக்கு. ஆனாலும் இந்த உலகம் போதிக்கிற காரியம் நம்ம டெஸ்டினியை நோக்கி போறப்போ எதை குறிச்சும் பயப்படக்கூடாது, டுவர்ட்ஸ் டெஸ்டினி நம்ம மூவ் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு. நாமளும் கூட ஆதி ஆகமத்துல இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் வாஸ்தவம் அப்படின்னா, நிறைய இடத்துல மனுஷர்களை பார்த்து, மனித குலத்தை பார்த்து தேவன் கிட்ட இருந்து வர்ற காரியம் பயப்படாதே 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 அப்படின்னு திரும்ப திரும்ப வர்றத நம்ம பார்க்க முடியும். ஆனால் இங்கே இந்த நிருபத்தை எழுதினவர் தெளிவாக எழுதியிருக்கிறார். அவர் சொல்றாரு, நாம நித்திய வாக்குத்தத்தம் நம்மேல் உண்டாயிருக்கிறது, அதை அடைய முடியாதபடிக்கு நான் பின்மாற்றத்துல போயிருவோன்ற பயம் எப்பவும் நமக்கு இருக்கணும், பயத்தோடு இருக்க கடவோம் அப்படின்னு இந்த இடத்துல தெளிவாக எழுதியிருக்கிறார். அப்படியானால் அவர் என்ன சொல்ல வர்றாரு? ஏதோ ஒரு சர்டன் பயம் நமக்கு இருக்கணும் அப்படின்னு. இது சரியா? மேலோட்டமா உலகத்துல இருந்து யாராவது கேட்டாங்க அப்படின்னா, என்னப்பா இதை எழுதினவர் இவ்வளவு தப்பா எழுதி இருக்கிறாரு, ஒரு மனுஷன் தேவன் அவனோடு இருக்கிறார், ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு சொல்றவன் எதுக்கு பயப்படணும், எதுக்குமே பயப்படக்கூடாதே அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நம்ம அவர் எழுதின உட்கருத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எனக்கு தேவனோடு கூட நான் வீற்றிருப்பேன், நித்தியமாய் நான் வாழுவேன் அப்படின்ற வாக்குத்தத்தம் எனக்கு கிடைச்சிருக்கு. ஆனால் என்னுடைய கோபத்தினால நான் ஏதாவது பாவம் செஞ்சிருவனோ அப்படின்ற பயம் எனக்கு எப்பவும் வேணும். நான் வெளியில போறப்போ எவ்வளவு பரிசுத்தமா நான் போறனோ, மறுபடியும் நான் வீட்டை ரீச் பண்ணும் போது அதே பரிசுத்தமா நான் வர முடியுமா அப்படின்ற பயம் நம்ம ஒவ்வொருவருக்கும் வேணும். எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு அநேக காரியங்கள் நம்மளை விழ வைக்கிறதுக்கு ரெடியா இருக்கு. நிறைய விஷயத்துல நான் மாட்டிக்கொள்ளுவனோ அப்படின்ற பயம் நம்ம ஒவ்வொருவருக்கும் வேணும். உதாரணமா நம்ம மொபைல் போனை எடுத்துக்கிட்டா, அதுல இருக்கிற என்னோட சேட்டா இருக்கட்டும், அதுக்கு வர்ற போன் காலா இருக்கட்டும், எந்த இடத்துலயும் என்னுடைய பரிசுத்த குலைச்சலாய் நான் நடந்து போகாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் என்னை காத்து கொள்ள வேணும் அப்படின்ற பயம் நம்ம ஒவ்வொருவருக்கும் வேணும். எனக்கு அன்பானவர்களே, இத்தகைய பயங்கள் நம்ம எங்க கொண்டு சேர்க்கும்? நம்முடைய டெஸ்டினி ஆகிய தேவனுடைய நித்திய இளைப்பாறுதலுக்குள் நமது வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்க அது உதவி பண்ணும். எனக்கு அன்பானவர்களே,
இங்க இந்த பயத்தை பத்தி தான் சொல்லி இருக்கிறாரு. இத்தகைய பயங்கள் நமக்கு வேணும் அப்படின்னு நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இந்த இடத்துல எல்லாம் நான் பயமா இருக்கிறேனா? இந்த பயம் எனக்குள்ளா இருந்து ஒவ்வொரு நாளும் என்னை தேவனுக்குள்ளாய் பாதுகாத்து வழி நடத்துகிறதா? ஒருவேளை ஏதாவது ஒரு விஷயத்துல நான் இருக்க வேண்டாத துணிச்சலோட இருந்தால் இன்றைக்கு தேவனிடத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கணும். நம்ம எப்போது தேவனுக்கான காரியங்கள்ல பயந்து இருக்கிறோமோ அப்போதுதான் சொல்ல முடியும், என்னாலே தேவனுடைய வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்க முடியும் என்று. அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர், நீர் எங்களோடு இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் எங்களை பிள்ளைகளாக தெரிந்தெடுத்திருக்கிறீர் தகப்பனே. நித்திய வாக்கு தத்தத்தை எங்கள் தலைகள் மேல் வைத்திருக்கிறீரப்பா, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, நாங்கள் இந்த உலகத்தின் காரியங்களின் நிமித்தமாக, உலகத்தின் மேல் வைக்கிற ஆசை நிமித்தமாக அந்த நித்திய பேரின்பத்தை இழந்து போய்விடாதபடிக்கு வாக்கு தத்தத்தை சுதந்திரி ஆவியானவரே, நீர் எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா. அதை குறித்த எப்போது எங்களுக்கு பயம் வேணும் தகப்பனே. எங்களுடைய ஒவ்வொரு நடக்கைகளையும் நாங்கள் பாதுகாத்து கொள்ள அந்த பயம் எங்களுக்கு உதவி செய்யட்டும் தகப்பனே. ஆவியானவரே, நீர் எங்களோடு இருந்து பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.